கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதே, நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் மறுபடியும் நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். எதையெல்லாம் நீங்க இழந்து போனீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தார் என்றால், மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு மறுபடியும் திரும்ப கொடுப்பதற்காக வந்தார். அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். இந்த இடத்துல தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் எல்லாவற்றையுமே இழந்து போனார்கள். ஏனென்றால் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் வேறொரு இடத்திற்கு யுத்தத்திற்கு போனார்கள். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு போனார்கள். ஆனா அவங்க போன வேலையை முடித்துட்டு மறுபடியும் வந்து பார்க்கிற பொழுது யாருமே இல்லை. மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடு இல்லை. எல்லாவற்றையுமே அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். எல்லாரும் உட்கார்ந்து அழுறாங்க. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமிட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். பாருங்க, அந்த நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கும். மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடு எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் சத்தமிட்டு அழுகிறார்கள். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவீங்களா? அந்த தண்டனை பின்தொடரட்டுமா? ஆண்டவர் சொல்றார், நீ பின்தொடர்ந்து போ, விசுவாசத்தை விட்டுறாத, என்ன முன்னாடி வச்சு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அந்த வார்த்தையின்படியே தாவீது புறப்பட்டு போகிறார். வேத வசனம் சொல்லுகிறது 19வது வசனத்துல, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒண்ணு கூட குறையில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நான் பின்தொடரட்டுமா? எனக்கு அது திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் சொல்ற, நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. எதையெல்லாம் நீங்க இழந்து போனீர்களோ, எந்த காரியத்திலெல்லாம் நீங்க நஷ்டம் அடைந்தீர்களோ, ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் பின்தொடரட்டுமா? தொடர்ந்து நான் இந்த தொழிலை செய்யட்டுமா? தொடர்ந்து இந்த வேலையை செய்யட்டுமா? கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார் உங்களுக்கு, நீ பின்தொடர்ந்து போ, அதையே செய், நான் உனக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லுவார். அதனால நிறைய பேர் இன்னைக்கு இந்த வேலையை செய்யட்டுமா, இந்த தொழிலை செய்யட்டுமா, இதுல செஞ்சா நஷ்டம் தானே போய்கொண்டிருக்கிறது, தொடரட்டுமா என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க அதையே தொடருங்க, அதையே தொடருங்க. எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்பிக் கொள்ளுவதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான்.
அதே போல இன்னைக்கு நீங்களும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை போல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? தாவீதை போல துக்கத்தில் இருக்கிறீங்களா? வியாகுலத்தில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள், எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதுங்க, கலங்காதுங்க, திகையாதுங்க. ஆண்டவரிடத்துல பேசுங்க. தாவீது செய்த காரியம், ஆண்டவரிடத்துல பேசினான், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரிடத்துல கேட்டான். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினால கேளுங்க. இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால கேட்கிற நீங்கள் இரட்டிப்பான விதத்துல எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருந்தான். ஆண்டவரிடத்துல பேசுவதை மறக்கல. தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிறான். ஆண்டவரிடத்துல பேசுகிறத நிறுத்தவே இல்லை. பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடு போயிட்டுது, ஒட்டகம் போயிட்டுது, எல்லாமே போயிட்டுது, சரீரத்துல வியாதி. ஆனா ஆண்டவரிடத்துல பேசுவதை நிறுத்தவே இல்லை. கடைசியில ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா? நஷ்டத்துல இருக்கிறீங்களா? வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல பேசுவதை நீங்க நிறுத்தாதுங்க. தாவீது அழுது கொண்டிருந்தான், எல்லாமே போயிடுச்சுது. ஆனா பாருங்க, ஆண்டவரிடத்துல பேசுவதை அவன் நிறுத்தல. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றதை அவன் நிறுத்தல. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணதுனால எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். யோபு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினதுனால எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அதே போல ஜெபத்தை விட்டுறாதுங்க, ஆண்டவரிடத்துல பேசுவதை விட்டுறாதுங்க. இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்துல சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரிடத்துல உங்க காரியத்தை குறித்து அப்படியே பரலோகத்திற்கு அனுப்பி கொண்டே இருங்க. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பலன் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற விதத்துல வாழ, உமோடு கூட பேசுகிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சகல விதமான ஆசீர்வாதத்தினால் நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.